வணக்கம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான திறமை இருக்கு. இல்லனா ஒரு விஷயத்த பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அத வச்சு எப்படி ஒரு இன்கம் சோர்ஸ மாத்துறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம நிறைய பேருக்குள்ள ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்கோம். நீங்க நல்லா சமைப்பீங்க, இல்ல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பீங்க. இதை ஏன் ஒரு புக்காவோ இல்ல ஒரு ஆன்லைன் கோர்ஸாவோ மாத்தி விற்க கூடாதுன்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய தடையா நிக்கும் இல்லையா? எங்க ஆரம்பிக்கிறது, என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா உன்ன சொல்றேன் கேளுங்க. பெரிய டெக்னிக்கல் தலைவலி எதுவும் இல்லாம, வெப்சைட்லாம் உருவாக்கணும்னு கஷ்டப்படாம, நம்ம டெய்லி யூஸ் பண்ற வாட்ஸ்அப் இருக்குல்ல, அத வச்சே ஒரு ஆட்டோமேட்டிக் சேல்ஸ் சிஸ்டம் ரெடி பண்ண முடியும்னா எப்படி இருக்கும்? நம்ப முடியலையா? வாங்க, அது எப்படின்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, நாம இப்ப பார்க்க போறது வாட்ஸ்அப்ல ஒரு ஆட்டோமேட்டட் சேல்ஸ் சிஸ்டம். அதாவது நீங்க ஒரே ஒரு தடவை செட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். மொத்தமே 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இதோட பெரிய ஹைலைட்டே என்ன தெரியுமா? கஸ்டமர் பேமெண்ட் பண்ண அடுத்த செகண்டே நீங்க ரெடி பண்ண புக்கோ இல்ல வீடியோ கோர்ஸோ அவங்க வாட்ஸ்அப்க்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது கூட சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க ஸ்டெப் 1 அண்ட் 2 என்னன்னு பாப்போம். இது ரெண்டும் தான் பேஸ்மெண்ட் மாதிரி. முதல்ல நம்ம ப்ராடக்ட்ட சிஸ்டம்ல ஆட் பண்ணணும். ரெண்டாவது, அதை டெலிவரி பண்றதுக்கான மெசேஜை ரெடி பண்ணணும். ஸ்டெப் 1. உங்க சாஃப்ட்வேர்ல காமர்ஸ் ஸ்டோர் இல்லனா ப்ராடக்ட்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு உங்களோட புது டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ஆட் பண்ணணும். இதுதான் உங்க ஆன்லைன் ஷாப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல்ல ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேர் கொடுங்க. உதாரணத்துக்கு வீடியோ புக்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதோட விலை இங்க 488 ரூபான்னு இருக்கு. மக்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு கவர் இமேஜையும் அப்லோட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த சிங்க் பட்டனை கண்டிப்பா பிரஸ் பண்ணணும். அப்போதான் உங்க ப்ராடக்ட் வாட்ஸ்அப் கேட்டலாக்ல அப்டேட் ஆகும். இத மறந்துடாதீங்க. ஓகே, இப்ப ஸ்டெப் 2. கஸ்டமர் காசு கொடுத்ததும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன மெசேஜ் போகணும்னு நாம இப்ப ரெடி பண்ண போறோம். இதுக்கு பேர் தான் டெலிவரி மெசேஜ். இங்க பாருங்க, ஒரு சாம்பிள் மெசேஜ் இருக்கு. நன்றி, உங்க ஆர்டர் சக்சஸ்ஃபுல். இதோ உங்க வீடியோ புக்குக்கான லிங்க் அப்படின்னு டைப் பண்ணிட்டு அதுக்கு கீழே உங்களோட கூகுள் டிரைவ் லிங்க் இல்ல வெப்சைட் லிங்க் எதுவோ அதை கொடுத்து சேவ் பண்ணிட வேண்டியதுதான். சிம்பிள். இப்ப நாம இந்த சிஸ்டமோட ஹார்ட்டுக்கே வந்துட்டோம். அதாவது ஆட்டோமேஷன் ரூல்ஸ் செட் பண்றதும் பேமெண்ட் ஆப்ஷனை கனெக்ட் பண்றதும். இதுதான் ஸ்டெப் 3 அண்ட் 4. ஸ்டெப் 3 ஆட்டோமேஷன். இங்க தான் நாம சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறோம். ஹே சிஸ்டம், ஒரு ஆர்டருக்கு பேமெண்ட் வந்துருச்சுன்னா உடனே நான் ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த டெலிவரி மெசேஜை உங்களுக்கு அனுப்பிடு அப்படின்னு ஒரு ரூல் கிரியேட் பண்ண போறோம். கரெக்ட். இதுதான் இந்த சிஸ்டமோட மூல மாதிரி. இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. எப்ப என்ன நடக்கணும்னு இதுதான் முடிவு பண்ணும். அதனால இந்த ஸ்டெப்ப ரொம்ப கவனமா பண்ணணும். இந்த ரூலை எப்படி செட் பண்றதுன்னு பாருங்க. சிம்பிளா தான் இருக்கும். ட்ரிகர், அதாவது எது நடந்தா இந்த ரூல் வேலை செய்யணும். ஆர்டர் பேய்டு, அதாவது பேமெண்ட் வந்தா. கண்டிஷன், அதாவது என்ன நிபந்தனை. ப்ராடக்ட் நேம் வந்து நம்மளோட வீடியோ புக்கா இருக்கணும். சரி, அப்போ ஆக்ஷன் என்ன எடுக்கணும்? நாம ரெடி பண்ணி வச்சிருக்க டெலிவரி மெசேஜை அனுப்பணும். அவ்வளோதான். இதை செட் பண்ணிட்டா மூளையோட வேலை முடிஞ்சுது. அடுத்து ஸ்டெப் 4 பேமெண்ட் செட்டப். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஆன்லைன்ல பணம் வாங்குறதுக்கு ரேசர் பே மாதிரி ஒரு பேமெண்ட் கேட்வேயை கனெக்ட் பண்ணணும். உங்க சாஃப்ட்வேர்ல பேமெண்ட் செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இதை கனெக்ட் பண்ணிடலாம். சூப்பர்! இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஆனா நேரா கஸ்டமர் கிட்ட கொண்டு போறதுக்கு முன்னாடி இது எல்லாம் கரெக்டா வேலை செய்தான்னு செக் பண்ண வேண்டாமா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்மளோட கடைசி ஸ்டெப், ஸ்டெப் 5. என்ன பண்ணணும்னா, நீங்களே ஒரு கஸ்டமர் மாதிரி உங்க பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கேட்டலாக் ஓபன் பண்ணி ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த டெலிவரி மெசேஜ் கரெக்டா உடனே வருதான்னு செக் பண்ணணும். இந்த முழு ப்ராசஸையும் ஒரு தடவை பண்ணி பார்க்கணும். அதுக்காக முழு காசையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணாதீங்க. டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும் உங்க ப்ராடக்டோட விலைய டெம்பரரியா ₹1 மாத்தி வச்சுக்கோங்க. சோ டெஸ்டிங்கிற்கு விலை ஜஸ்ட் ₹1. ஆனா உண்மையான விலை 488 ரூபாய். நீங்க ₹1க்கு ஆர்டர் பண்ணி எல்லாம் பக்காவா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் மறக்காம திரும்பவும் பழைய விலைக்கே, அதாவது 488 ரூபாய்க்கே மாத்திருங்க. ஓகே, இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்துன்னு பார்த்துட்டோம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு தத்துவம் என்ன தெரியுமா? இது வெறும் ஒரு டூல் மட்டும் கிடையாது. இங்க பாருங்க, வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன்ங்கிறது ஒரு கருவி. அதோட பயன்பாடு என்ன? ஆட்டோமேட்டட் சேல்ஸ். இதே மாதிரி தான் ஏஐயை வச்சு புது புது ப்ராடக்ட்ஸ் உருவாக்கலாம்.
ஆனா இந்த எல்லா கருவிகளுக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, உங்ககிட்ட இருக்கிற அந்த தனித்துவமான புரிதல், உங்க நாலேஜ், அத மத்தவங்களோட ஷேர் பண்றதுதான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிய வச்சு உங்ககிட்ட இருக்கிற எந்த அறிவ, எந்த திறமைய ஒரு டிஜிட்டல் ப்ராடக்டா மாத்தி இந்த உலகத்துக்கு கொடுக்க போறீங்க? யோசிங்க, உடனே செயல்படுங்க.